நம்ம எல்லாருக்குமே பறவைங்க மாதிரி விங்ஸ் இருக்குங்க. அதுதான் நம்ம ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்கேப்புலான்ற போனுங்க. இதை கண்ட்ரோல் பண்ற மசில் வீக் ஆயிடுச்சுன்னா விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலாவா மாறுது. அந்த மோட்டார் கண்ட்ரோல்னால தான், அதாங்க மசிலோட எஃபிஷியன்சி குறையிறதுனால தான் நம்ம வெயிட்டை தூக்கி லிஃப்ட் பண்ணி மேலே வைக்கிறப்போ, ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றப்போ, பாத்திரம் வெளுக்கிறப்ப சட்டன் மூவ்மெண்ட்ல நெக் பெயினும் வரலாம், ஷோல்டர் பெயினும் வரலாம். வாங்க நம்ம சிறங்க சரி பண்ணிட்டு வந்துருவோம். பண்றதை டெஸ்ட் பண்றதுக்கு வால்ல 90 டிகிரி பொசிஷன்ல இது மாதிரி வைங்க. வாலை தள்ளுங்க, புஷ் பண்ணாம, பாடியை மூவ் பண்ணாம. அப்படி பண்றப்போ இங்க இருக்கிற படத்துல வர்ற மாதிரி இங்க இருக்கிற போன் நல்லா லிஃப்ட் ஆகும். அதுதாங்க விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா. இந்த விங்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறது இந்த 3 மசில் தாங்க, செரேட்டஸ் ஆன்டீரியர், ரோம்பாய்ட்ஸ் அண்ட் ட்ரெபேசியஸ். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம் வாங்க. நம்பர் 1 செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில் ஸ்ட்ரென்தனிங். வாலை புஷ் அப் பண்ற மாதிரி இந்த மாதிரி பொசிஷன்ல 90 டிகிரில வச்சுக்கோங்க. பாடியை புஷ் பண்ணி வெளியே கொண்டு வாங்க, மறுபடியும் உள்ள விட்டுருங்க, மறுபடியும் புஷ் பண்ணி வெளியே கொண்டு வாங்க. 15 ரெப்படேஷன் பண்ணதுக்கு அப்புறமா புஷ் பண்ணி ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் டவுன். அது ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டியது இந்த குழந்தை தவழ்ற பொசிஷன்ல உடம்பு ஃபுல்லா முன்னாடி ஷோல்டர்ல கையில வெயிட் போற மாதிரி வந்துட்டு பாடியை புஷ் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்க, ஸ்லோவா விட்டுருங்க, மறுபடியும் புஷ் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்க. இதுவும் ஈஸியா இருக்குன்னா புஷ் அப் பொசிஷன் வந்துருங்க, பாடியை ஃபுல்லா லிஃப்ட் பண்ணுங்க, பொறுமையா விட்டுருங்க. 2 ரோம்பாய்ட்ஸ் மசிலுங்க. அதே குழந்தை தவழ்ற பொசிஷன்ல பாடியை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஷோல்டர் லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே பாடிக்கு மேல கையை தூக்குங்க, மாத்தி மாத்தி பொறுமையா தூக்கி விடுங்க. வந்து படுத்துட்டு நெத்தி கான்டாக்ட்ல இருக்க மாதிரி படுத்துக்கோங்க. பறவைங்க மாதிரி விங்ஸ் நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. லோவர் ட்ரெபேசியஸ்ங்க. இது மாதிரி V ஷேப்ஸ்ல வச்சுக்கிட்டு ஃபோர்ஹெட் கான்டாக்ட்ல வச்சுட்டு நல்லா மேல தூக்கி விடுங்க. மாதிரி குழந்தை தவழ்ற பொசிஷன்ல வந்துட்டு ஷோல்டரை புஷ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு நல்லா முன்னாடி மேல தூக்கி விடுங்க ஒப்ளிக்கா. நம்ம மசில்ஸ் எல்லாமே ஒர்க் பண்றது சப்கான்சியஸாங்க. விங்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட வாழ்க்கை முறையில ஏதாவது வியர் அண்ட் டியர் ஆச்சோ, இன்ஜுரினாலேயோ, டைட்டோ வீக் ஆனால தான் இது மாதிரி ப்ராப்ளம் வருது. அப்ராப்ரியேட்டா டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான எக்ஸசைஸ்ல சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. விங்ஸ் மாதிரி லைஃபும் பறந்து போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.